ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெடிக்கல் காலேஜ் செலெக்ஷன் ஆஃப்டர் நீட். ஸோ நீட் எக்ஸாம்லாம் முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் நம்ம மெடிக்கல் காலேஜ் செலக்ட் பண்ணுறப்போ ஸோ என்ன மாதிரி இதெல்லாமே நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்களோட நீட் ஸ்கோர். ஸோ கம்ப்ளீட்டாக உங்கள் நீட் ஸ்கோர் என்ன, ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதோட ரேங்க்ஸையும் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன ரேங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரேங்க்கை வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பிரிப்பாங்க மெடிக்கல் சீட்டை பொறுத்தவரையிலும். ஆல் இண்டியா கோட்டா அண்ட் வந்து ஸ்டேட் கோட்டா. ஸோ ஆல் இண்டியா கோட்டாக்கு 15% அண்ட் ஸ்டேட் கோட்டாக்கு பார்த்தீங்கன்னா 85% ஆஃப் சீட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஆல் இண்டியா கோட்டால நீங்க என்ன ரேங்க் அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஸ்டேட் கோட்டால நீங்க என்ன ரேங்க் வரீங்க அப்படின்றதையும் தெரிஞ்சிருக்கணும். சம்டைம்ஸ் ஆல் இண்டியா கோட்டால நம்மளுக்கு ரேங்க் இல்ல, நம்மளுக்கு சீட் கிடைக்காது அப்படின்னாலுமே ஸ்டேட் கோட்டால நம்மளுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். ஸோ ரெண்டுத்தையுமே செக் பண்ணி நீங்க எதுல இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட் காலேஜா பிரைவேட் காலேஜ், ஸோ எந்த காலேஜை நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றது தெளிவா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப லோ ஃபீஸ் அண்ட் ஹை டிமாண்ட், விச் மீன்ஸ் ஸோ நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு தான் காம்படிட் பண்ணுவாங்க. அண்ட் பிரைவேட் காலேஜ்ல பாத்தீங்கன்னா நமக்கு சீட் எல்லாமே நிறைய கிடைக்கும், பட் ஃபீஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். இதெல்லாம் உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் அண்ட் உங்களுக்கு எது விருப்பம் அப்படின்றது எல்லாமே முடிவு பண்ணிட்டு சூஸ் பண்ணுங்க. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க சூஸ் பண்ற அந்த காலேஜ் வந்து ஹாஸ்பிட்டலோட டைப்ல இருக்கா இல்லையா அப்படின்றதுல தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் டைப்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்ல மட்டும்தான் நம்மளுக்கு ஈஸியா வந்து ப்ராக்டிக்கலாவும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரியல் டைம்ல என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாமே தெரியும். அண்ட் கூடவே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்க மாதிரி பாருங்க. பிகாஸ் டிராவல் கஷ்டமா இருந்தாலும் நம்மளுக்கு ஹாஸ்டல் கை கொடுக்கும். அண்ட் சிட்டி டிஸ்டன்ஸ், நீங்க வந்து இன்டீரியர் ஊருக்குள்ள தான் இருக்கீங்க அப்படின்னாலுமே எவ்வளவு தூரம் இருக்கு அது டிராவல் பண்ண முடியுமா. சம்டைம்ஸ் சிட்டில இருக்கப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸே நம்ம வந்து 2 hour டிராவல் பண்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு கரெக்டா இருக்கா அப்படின்றது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலி டாப் ரேங்க் காலேஜஸை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சாய்ஸஸ்ல வச்சுக்கோங்க. லைக் ஸ்டான்லி, எம்எம்சி, கீழ்பாக், இதெல்லாமே ரொம்ப சென்னையில ஃபேமஸான காலேஜஸ். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டாப் ரேட்டிங்ல இருக்கக்கூடிய காலேஜஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் சான்ஸா அடுத்தடுத்த காலேஜ் பார்க்கலாம். ஒருவேளை நம்மளுக்கு டாப் காலேஜ் கிடைக்கல அப்படின்னாலுமே அடுத்தடுத்த காலேஜ் நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு ஈஸியா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நீட் கோர்சஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான டீடைல் வேணும்னா நம்பர் கொடுத்துருக்கோம். நம்ம ஆஃபீஸ் சென்னை மதுரவேல இருக்கு. ஈஸியா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.